எப்பயுமே ஒரு இந்த கடந்த 75 ஆண்டுகளில் இவர் வடநாட்டவராக இருந்தால் துணை ஜனாதிபதி தென்னாட்டவராக இருப்பார், ஜனாதிபதி தென்னாட்டவராக இருந்தால் துணை ஜனாதிபதி வடநாட்டவராக இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவாங்க. சமீபத்துல ஒரு நீதிபதியுடைய வீட்டுல பணம் எரிக்கப்பட்ட பணம்னு கிட்டத்தட்ட 20 கோடின்னாங்க, 50 100 வந்தது செய்திகள். அந்த வழக்குல டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னா அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நான் சொன்ன அந்த டெல்லி ஹைகோர்ட் வழக்குல நீதிபதி வழக்குல அவர் சார்பாக 4 முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் முதலில் ஜனாதிபதியையும் அதன் பிறகு பிரதமரையும் சந்தித்து இந்த பணம் அவரது இல்லையா, வேற யாரோ முக்கியமான உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான், அவரை ராஜினாமா செய்தால் வெளியிலெல்லாம் சொன்னார்னா நாட்டுக்கே அவமானமாக இருக்கும். இப்ப 2 இது ஓடிட்டு இருக்கு சார். ஒண்ணு நிதிஷ்குமாரை போடலாம் என்பதாக பீகார் பிஜேபியினர் கூறுகிறார்கள். அவங்களுக்கு அப்பதான் அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும் பாக்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு தென்னிந்தியருக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். இந்த மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தார். இந்த ட்ரூப் மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த படத்தை தயாரிப்பாளர்னு சொல்லப்படுற வெற்றிமாறன், இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள். இதுக்கு முன்னாடி நயனதாரான்னு ஒரு அம்மா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம், அது அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு, அதுல அவங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் சொல்லி சமைக்க போற இடத்துல பிரியாணி செய்யறதுக்காக உட்காந்து ஹிஜாப் போட்டுக்கணும், தொழுகை பண்ணணும். நான் சொல்றேன், யாரோ ஒருத்தர் பொங்கல் பண்ணணும்னு சொல்லி முஸ்லீம் இது நைவேத்தியம் பண்ணிட்டு பண்ணாருன்னு பட்டை இட்டுக்கிட்டு பண்ணாருன்னு காட்டுவீங்களா? இதெல்லாம் எதுக்கு சார்? குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. என்ன காரணம் சார்? இப்போ புதிதாக அந்த இடத்துக்கு யார் சார் வர இருக்கிறாங்க? இல்ல, புதிதாக யார் வருவார்னு சொன்னால் என்னுடைய கணக்கு, அதாவது சாதாரணமாக எப்பயுமே ஒரு இந்த கடந்த 75 ஆண்டுகளில் இவர் வடநாட்டவராக இருந்தால் துணை ஜனாதிபதி தென்னாட்டவராக இருப்பார், ஜனாதிபதி தென்னாட்டவராக இருந்தால் துணை ஜனாதிபதி வடநாட்டவராக இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவாங்க. சோ ஆனா இது கொஞ்சம் இந்த டைப்ல மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதாவது முர்மு அவர்கள் ஒரிசாவை சேர்ந்தவர், இவர் பீகார், ராஜஸ்தான் பார்டர் பீகாரை சேர்ந்தவர், ஜனதாதள் யுனைடெட்ல இருந்து போட்டால் மிகவும் திறமையான ஜெகதீப் தன்கர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் வக்கீல். அப்படி இருந்தவர் அவரை வெஸ்ட் பெங்கால் கவர்னராக போட திரு மம்தா பானர்ஜியின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி அவர் பலமுறை புலம்ப துணை ஜனாதிபதிங்கிறவர் அதை தாண்டி துணை ஜனாதிபதிங்கிற போஸ்டை தாண்டி ராஜ்யசபாவின் சபாநாயகர் மன்ற தலைவர் என்ற போஸ்ட்ல இருந்து நடத்தணுங்கிறதுனால இவர் அதற்கு மிக சூட்டபிளாக இருப்பார்னு இவரை போட. ஆனால் கடந்த 1 வருஷமா இல்ல 6 மாசமாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் இல்ல ஒரு 3-4 மாதம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்தை எதிர்த்து 10 பில்லுகளை நமது தமிழக அரசு போட்ட பில்லுக்கெல்லாம் நம்ம கவர்னர் பாஸ் பண்ணல அப்படிங்கிற இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல போன வழக்குல தீர்ப்பில் 30 நாள்ல பிரசிடென்ட்டும் கவர்னர் தீர்ப்பு பண்ணணும், அதிகபட்சம் 90 நாள், இதே பிரசிடென்ட்டுக்கும் பொருந்தும்லாம் தீர்ப்பு கொடுத்தாங்க. 2 நீதிபதிகள் இந்த மாதிரி இதுவரை கொடுத்ததில்லை, அவர்கள் பவரை எடுத்து. இதை பற்றி பெரிதாக பிஜேபியிலிருந்து யாரும் பேசல. எங்களை போன்ற ஓரளவுக்கு வழக்கு போடுகிற எப்படி சூழ்நிலைன்னு பாக்குற சில விமர்சகர்களை தாண்டி வேற யாரும் பேசல. ஆனால் ஜெகதீப் தன்கர் மிக ஓப்பனாக இதை பத்தி கமெண்ட் அடிச்சார். பட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல், அவர் லீகல் ப்ரொஃபஷனல்ங்கிறதுனால கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட்னு பேசினார். இதற்கு அடுத்ததாக சமீபத்துல ஒரு நீதிபதியுடைய வீட்டுல பணம் எரிக்கப்பட்ட பணம்னு கிட்டத்தட்ட 20 கோடின்னாங்க, 50 100 வந்தது செய்திகள். அந்த வழக்குல அந்த நீதிபதியை, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னா அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 3-2 பேர் இது பண்ணணும். பில்லை எடுக்கிறதுக்கே 100 பேர் கையெழுத்து போடணும். இந்த வேலையை மெதுவாக எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்துல காங்கிரஸ் நாங்க தான் செஞ்சோன்னு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவசரமாக பில்லை கொண்டு போக பிஜேபி அபிஷியலாக, அதாவது இந்த மாதிரி பில்ல ஒரே நேரத்துல கொடுத்து ஒரே நாள்ல பாஸ் பண்ணும். ஏன்னா அதுக்குள்ள ஜாதிகள் விஷயங்கள் பூந்து பாஸ் ஆகாம போச்சுன்னா
இதுவரை இந்த 77 வருஷம் சுதந்திரம் வந்ததுல ஒருத்தரை கூட இம்பீச் பண்ணதில்லை. 2-3 பேர் அந்த லெவலுக்கு வந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வந்திருக்கு, இன்னொருவர் வந்தது. ஒருத்தர் கூட இம்பீச் ஆகாம கடைசி நிமிஷத்துல ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில இன்னும் லோக்சபால ஏத்துக்காத நிலையிலேயே ராஜ்யசபால இவர் ஏத்துக்கிட்டார். இதை பத்தி ஏதோ திரு ராஜ்நாத் சிங் பேசினப்போ சில தேவையற்ற கமெண்ட்டுகளை அடிச்சிருக்காரு. இதே போல வேறொரு விஷயத்தில் பியூஷ் பேசுறப்போ விவசாயிகளை இந்த ஆட்சி சரியா பார்க்கல, இந்த ஆட்சியில அதுக்கு பேர் என்ன, விளைபொருட்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் MSP கொடுக்கல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இந்த ஆட்சி வந்த பிறகு 28 பொருளுக்கு கொடுத்தது. காங்கிரஸ் திரு MS சுவாமிநாதன் ரிப்போர்ட் 2006 கொடுத்தத அவங்க 2014 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. சோ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதுல என்னென்ன முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவர் அந்த போஸ்ட் நான் பொலிட்டிக்கல் போஸ்ட். இன்னொன்னு நான் சொன்ன அந்த டெல்லி ஹைகோர்ட் வழக்குல, நீதிபதி வழக்குல அவர் சார்பாக 4 முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் முதலில் ஜனாதிபதியையும் அதன் பிறகு பிரதமரையும் சந்தித்து இந்த பணம் அவரது இல்லையா, வேற யாரோ முக்கியமான உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அவரை ராஜினாமா செய்தால் வெளியிலெல்லாம் சொன்னார்னா நாட்டுக்கே அவமானமாக இருக்கும், இதை அமைக்கபிளா முடிக்கணும்னு சொன்னால் சரி பார்க்கிறேன்னு டிலே பண்ணலாம் என்று என்ன செய்வது என்ற யோசனை இருந்த காலகட்டத்தில் அவசரமாக இவர் எடுத்துக்கொண்டார். இது இந்த அரசுக்கு பல பிரச்சனைகளை தரும். அதனால இவர் பிஜேபிக்கு எதிராகவும் சில குரல்களை கொடுத்தார். இன்னொன்னு பாராளுமன்றத்துல ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் விமானத்தை வீழ்த்திச்சு நாங்க சொல்லிதான் இதை பண்ணாரு, ட்ரம்ப் ஏமாத்துறாருலாம் கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு வெளிநாட்டு ஜனாதிபதியை பற்றி இந்த மாதிரி வார்த்தைகள் பாராளுமன்றத்துல ஏற்றுவது தவறு. கார்கே பேச இவர் அதை பதிவில் ஏற்றினார், அதுக்கப்புறம் பேசி எடுத்திருக்கலாம். சோ அந்த பொறுப்புகளை உணராமல் இவர் பலமுறை நடந்துட்டு இருக்கார். இவரை ராஜ்நாத் சிங் அன்னைக்கு போய் சந்திச்ச பொழுது கூட ராஜினாமா சொல்லலாம் சார், நிதானமா பண்ணுங்க சார், இதெல்லாம் பிரதம மந்திரி விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இவர் பிரதமரை கான்டாக்ட் பண்ணி சரி நான் ஏதாவது பண்றேன்னு சொல்லாம நேரடியாக ஜனாதிபதியை போய் பார்த்து கொடுத்துட்டு அவர் அடுத்தது பிரதமரோட கன்சல்ட் பண்றதுக்கு முடியாம ஒரு 3/4 மணி நேரத்துல அவரே நான் கொடுத்துட்டேன்னு ட்விட்டர்ல போட்டார். சோ இதுல எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு மாட்டிடுச்சு. அதனால அவர் அந்த பதவிக்கு உரிய முறையில் நடந்துக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்பொழுது கூட அவரோடு பேசி சரி செய்யும் நோக்கில் தான் பிஜேபி போனது. இப்ப 2 இது ஓடிட்டு இருக்கு சார். ஒண்ணு நிதிஷ்குமாரை போடலாம் என்பதாக பீகார் பிஜேபியினர் கூறுகிறார்கள். அவங்களுக்கு அப்பதான் அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும்னு பாக்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு தென்னிந்தியருக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். வயது காரணமாக அதில் அண்ணாமலை இருப்பதற்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஒரு துணை ஜனாதிபதி வந்துட்டா அதுக்கப்புறம் அதிகபட்ச போஸ்டுகள் ஜனாதிபதி மட்டும்தான். அதுக்கு அடுத்தது கவர்னரா கூட இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை. கவர்னராக இருந்தவர்கள் மீண்டும் அரசியலுக்கு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஆகியிருக்கிறார்கள். ஆனால் யாரும் துணை ஜனாதிபதியாக இருந்துட்டு அப்புறமா திருப்பி அமைச்சராகவோ கவர்னராகவோ ஆனதில்லை. அதனால இதுல அண்ணாமலைக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய நோக்கில் தமிழகத்திலிருந்து பார்த்தால் திரு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னால் வடக்கு பரவாயில்லை என்று சொன்னால் ராஜ்நாத் சிங்கிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இது இன்னும் அடுத்த சில நாட்கள்ல தான் தெரியும். ஏன்னா அமித்ஷா மோடி என்ற அந்த ஒரு இரட்டை சகோதரர்கள் திராவிட நம்ம பழந்தமிழ் பாஷையில் கூர்ஜரம்னு பேரு, இது குஜராத்துக்கு பேரு கூர்ஜர திராவிட அந்த இரட்டையர்கள் யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எப்போ அவர்களுடைய தேர்வு கட்சியிலேயே பல பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு விழுங்கு நிலை வாய்ப்பில் தமிழிசையும் அதில் இருக்கிறார். இதுல இன்னொரு ஜோக்கு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. திரு கமலஹாசன் அவர்களை உங்களுக்கு திமுகவின் உடன்பிறப்பாக அவர் மாறி அவர் இப்போ ராஜ்யசபா பதவிக்காக ஒரு MP சீட்ல கூட நிக்காம ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு திமுக உறுப்பினராக பதவியேற்கிறார். இப்ப நீங்க வலைதளத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கமலஹாசன் என்று சொன்னாலே அவருக்கு உளறல் நாயகன் என்று பெயர். அவர் எதை சொன்னாலும் புரியறது கஷ்டம், புரிஞ்சா கலவரம் வந்துடும். ஏன்னா போன 2 மாசம் அவருடைய படம் தக் லைஃப் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னத்தையோ பேச போக அது புரிஞ்சு விட கர்நாடகால அது ரிலீஸ் ஆக முடியாம போச்சு. இவர் கன்னி பேச்சு பேசினால் சாதாரணமாக
சபாநாயகராக உட்கார்ந்திருப்பார். அவரை வாழ்த்தியும் அவர் பேசினதுல இருந்து கோட் பண்ணி வரவேற்றும் பேசணும். இவர் பேசினது கமலஹாசன் ஏதாவது பேசினா புரியாம போயிடுமோன்னு சொல்லி பயந்துதான் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா பண்ணிட்டார்னு ஒரு ரூமர் ஓட்டுறாங்க. பட் அதை தாண்டி கமலஹாசன் இதுவரை ஒரு அரசியல்வாதியாக, அதாவது ஆரம்பத்திலிருந்து திமுக ஊபியாக கொத்தடிமையாக மாறும் வரை மக்கள் தமிழர்களுக்கு எதையோ செய்வேன்னு டார்ச் லைட்டை உடைச்செல்லாம் பண்ணார். திரு கருணாநிதியை இழிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேற எதையும் சொல்ல வேண்டாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் அப்ப ஸ்டாலின் என்ற பெயரை சொல்வது கீழ்த்தரமானது எப்படின்னு விமர்சனம் பண்ணுவார். இப்ப அங்க போய் காலடியில போயிருக்கார். ஆனால் கமலஹாசனை பத்தி நீங்க அவ்வளவு சாதாரணமாலாம் எடை போடாதீங்க. அவருடைய இந்த முறை அவர் எம்பி சீட்டுக்காக ராஜ்யசபா எம்பிக்கு கொடுத்த நாமினேஷன் ஃபார்ம்ல அவர் 2021 கோயம்புத்தூர் தேர்தலில் நின்னதை விட இப்ப அவருடைய சொத்து பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. கடந்த வருடம் அவருடைய சம்பளம் 70 கோடியாக காட்டப்பட்டிருந்தது, வருமானம் 70 கோடியாக காட்டப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் 7 கோடி இருந்தது. சோ திமுக ஊபியாக கொத்தடிமையாக மாறினால் லாபம் யாருக்குன்னு சொன்னால் கமலஹாசனுக்கு. உங்களுக்கும் எனக்கும் கரண்ட் பில் ஏறி இருக்கு, இது வீட்டு வரி ஏறி இருக்கு, பால் விலை ஏறி இருக்கு. ஆனால் கமலஹாசனுக்கு வருமானம் 7 கோடியிலிருந்து 70 கோடியாக இது ஜாஸ்தியாயிருக்கு. சோ எப்படியெல்லாம் மற்ற கட்சிகளை உடைத்தும் முழுமையாக விழுங்குவது என்பது திமுகவின் பண்பாடு. காங்கிரஸை உடைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்று உருவாக காரணம் திமுக மூப்பனார சேர்ந்துகிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது. அடுத்த 2001 தேர்தல்ல தமிழ் மாநில காங்கிரஸை 2ஆக உடைத்து ப. சிதம்பரம் தலைமையில் இன்னொரு கட்சியை உருவாக்கினார். ப. சிதம்பரம் கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற புரசைவாக்கம் ரங்கநாதனை எம்எல்ஏவை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக் கொண்டு அவருடைய கட்சியை அழித்து அவரும் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துகிட்டார். சிபிஐ கட்சியை உடைத்து தா. பாண்டியன் இன்னொரு கட்சியை உருவாக்க காரணமானார். விஜயகாந்த் என்னோடு கூட்டணி சேரவில்லைன்னு சொல்லி அவருடைய கட்சியிலிருந்து பல பேரை சேர்த்துக்கிட்டு 2 பேருக்கு எம்பி சீட்டையும் கொடுத்தார். சோ திமுக என்பது தன்னோடு சேரவில்லை என்றால் அந்த கட்சியையே விழுங்கி விடும் என்பதற்கு இப்ப மதிமுக இருந்து பல்லடம் தொகுதியில நின்ன எம்எல்ஏ கேண்டிடேட்டை எடுத்திருக்காங்க. மேலும் சிலர் மல்லை சத்தியெல்லாம் போகக்கூடுங்கிறாங்க. அதே போல பாமகவை விழுங்குவதற்கும் வேலைகள் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள 2 பார்ட்டா போய் ஒரு பார்ட் ராமதாசுடன் இருப்பது திமுகவிற்கு போகும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப நீதிமன்றத்துல அந்த பேட் கேர்ள் திரைப்படத்திற்கான டீசர் வந்து நீக்கணும்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அது என்ன காரணம் சார்? இல்ல, பேட் கேர்ள் என்ற படம் ஒரு பள்ளி மாணவி எனக்கு படிப்பு முக்கியம் இல்ல, நான் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு பேசுற மாதிரி இருந்தது. சரி, பள்ளி மாணவின்னு சொன்னா 18 +2 படிச்சாலே கூட 17 வயசு கீழே உள்ள ஒரு மாணவி, 10th 11th 15 வயசு, 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் இந்த மாதிரி கருத்து பேசுவதாக கருத்து திணிப்பு செய்யறது உங்களுக்கு போக்சோ சட்டத்தில் வருகிறது அப்படின்னு வழக்கு போட்டாங்க. ஆமாம், அது சரின்னு நீக்கியிருக்காங்க. ஏன்னா இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, அலைகள் ஓவியதில்லை படத்துல கூட ஸ்கூல் படிக்கிற பையன் தான் லவ் பண்ற மாதிரி வரும். ஆனா அந்த படமாக இருக்கட்டும் இல்ல இந்த படமாக இருக்கட்டும் பிராமண பாஷை பேசுபவர்களாக வைக்கிறாங்க. சார், இந்த மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தார். இந்த ட்ரூப் மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த படத்தை தயாரிப்பாளர்னு சொல்லப்படுற வெற்றிமாறன், இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள். திரு ரஞ்சித் தெளிவாக பேட்டியில சொல்லியிருக்கார், நான் 8வது வரைக்கும் கிறிஸ்டியனாகத்தான் வளர்ந்தேன், ஞானஸ்தானம் பெற்று 9வது படிக்கிறப்ப எங்க அப்பா மாத்தினார். ஏன்னா 10வதுல தான் இவரு அந்த மார்க்கை வச்சு +2ல வேணுங்கிற இதுல சேர முடியுங்கிறதுக்காக எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக மாறினதா சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. மாரி செல்வராஜ் குடும்பம் எஸ்சி மாறியதுன்னு இதுல ஆனந்த விடன்ல எழுதினா அவருடைய சுயசரிதையில எழுதியிருக்காரு. அது படி பாத்தீங்கன்னா அந்த மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தாரு சார். அது என்ன சார் படம்? பரியேறும் பெருமாள். அந்த படத்துல ஒரு பார்ல போய் தண்ணி அடிக்கிறதுக்கு போற மாதிரி வரும் சார். அதுல எல்லாரும் குடிப்பாங்க சார். ஆனா ஒருத்தர் மாத்திரம் சட்டை இல்லாம பூணல் அழிஞ்ச ஒரு பிராமணரா காட்டுவார் சார். ஏன் சார் குல்லா போட்டுக்கிட்டு ஒரு முஸ்லீம் குடிக்கிற மாதிரி காட்டக்கூடாதா? சிலுவை அணிஞ்சிட்டு ஒருத்தர் குடிக்கிற மாதிரி காட்ட முடியும். இதெல்லாம் திட்டமிட்டு திணிக்கல. எந்த பார்ல சார், எத்தனை பார்ல சார் தினசரி நடக்குது? என்னைக்கோ ஒண்ணு ரேரஸ் நடக்கும். ஆனால் ஒரு சினிமால இதை காட்டுறீங்கன்னால் வேண்டுமென்றே, அதுவும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு இதை காட்டுறீங்கன்னா, ஒரு சர்ச்சிலையும் அவங்க பலி கொடுக்கறது நம்ம அந்த இதுன்னு சொல்லிட்டு இயேசுவின் ரத்தம்னு இது வைனை கொடுக்கணும். அவங்களுக்கு சில சட்டில வாயில விடுவாங்க, சில பேர் கையில கொடுப்பாங்க. சோ அப்படி அங்க குடிப்பது சர்வசாதாரணம், குடிச்சே ஆகணும். இன்னும் சொல்ல போனால் பைபிள்ல
பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுத கடிதத்தில் உன்னுடைய வயிறு சரியில்லாததுனால் வெறும் தண்ணீரை குடிக்காமல் சாராயமும் அப்பப்போ குடி அப்படின்னு ஒரு வசனமே இருக்கிறது. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு பாருக்குள்ள, டாஸ்மாக் பாருக்குள்ள ஒரே ஒருத்தரை சட்டை இல்லாம பூனலோட கட்டுற. எதுக்கு சார் இந்த திணிப்பு? இதெல்லாம் தான் திட்டமிட்டு செய்யப்படுகிறது. அட்லி படத்துல பாத்தீங்கன்னா வில்லன்கள் எல்லாம் இந்து பக்தர்களாக படங்களை வச்சு வழிபடுற மாதிரி காட்டுவார் சார். அவரு கிறிஸ்டின், விஜய் கிறிஸ்டின். ஏன் சார் இவங்களை எப்படி காட்டுறீங்க? வில்லன்னா எல்லா இதுலயும் இருக்க முடியாதா? இதெல்லாம் திட்டமிட்டு திணிக்கப்படுபவை. இதையெல்லாம் எதிர்த்து வழக்கு ஒன்னொன்னையும் தான் போடணுமா? கருத்து சுதந்திரம்ங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க ஒரு கதை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறப்போ அந்த சூழ்நிலைக்கு தேவைன்னா ஓகே. இப்ப விஜய் படமாக இருக்கட்டும், 2 படத்துல என்னமோ முஸ்லிம் தீவிரவாதிகள்னு வந்துச்சு, அவங்க எதிர்த்தாங்க. இது கமல்ஹாசன் படத்துலையும் காட்டினாங்க. சார் பாகிஸ்தானுக்கு விமானம் கடத்திட்டு போறான்னு சொன்னா அவனை எப்படி இந்துவா வைக்க முடியும்? ஆனால் அந்த படத்தை எதிர்த்து தடா ரஹீம் போன்றவர்கள் எதிர்த்தார்கள். அது கதையோட பொருந்தி போகுது. இவங்க என்ன பண்றாங்க, வேண்டுமென்றே கதையோடு பொருந்தாமல் அல்லது கதை களத்தையே தமிழர்களின் மெய்யியல் மரபையும் அதன் காவலர்களாக அதனை போற்றி காப்பாற்றுபவர்களாக இருக்கிற அந்தண சமுதாயத்தை இழிவு செய்யணும் தான் படம் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நயனதாரான்னு ஒரு அம்மா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம், அது அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு, அதுல அவங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி சமைக்க போற இடத்துல பிரியாணி செய்யறதுக்காக உட்காந்து ஹிஜாப் போட்டுக்கணும், தொழுகை பண்ணணும். நான் சொல்றேன், யாரோ ஒருத்தர் பொங்கல் பண்ணணும்னு சொல்லி முஸ்லீம் இது நைவேத்தியம் பண்ணிட்டு பண்ணாருன்னு பட்டையிட்டு பண்ணாருன்னு காட்டுவீங்களா? இதெல்லாம் எதுக்கு சார்? ஒரு பொண்ணு கத்துக்கிறதுனா அவ ஸ்ரீரங்கம் கோயில்ல தழுகை செய்யற ஃபேமிலியில இருந்து வந்த பொண்ணு பிரியாணி செய்யறதுக்காக முஸ்லீமாக தொழுகை ஹிஜாப் போட்டுட்டு தொழுகை பண்றான்னு காட்டுறாங்க. இவை எல்லாமே திட்டமிட்டு தமிழர் மெய்யியல் மரபை அழிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட செய்யறாங்க. இன்னும் சொல்லணும்னா சிங்கம்னு படம் ஒண்ணு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1, 2, 3 போய் இப்ப 4 எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிங்கம்ங்கிற படத்தின் ஏதோ ஒரு பகுதியை இதுல காட்டினாங்க. பாம்பேல ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டதை பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ், பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜு, இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்து போலீஸ ரவுடியா காட்டுறீங்க. அவங்க கையில சட்டத்தை எடுத்து செயல்படுறதுக்கு போலீஸுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆபீசருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி படங்கள் எந்த கருத்தை சொல்கிறது அப்படிங்கிற. உதாரணமா விஜயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை அடிச்சாங்கன்னப்போ அதுக்கு கண்டன அறிக்கை விட்டார். ஆனால் அவருடைய சினிமால ஏதோ ஒரு டாக்டரை இவரே சட்டையை பிடிச்சு அடிக்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைப்பார். சோ ரவுடித்தனம் செய்யறது தான் சினிமாக்கள்னு சொல்லி நீங்க பரப்புறீங்க. அதை தாண்டி வேண்டுமென்றே தமிழரின் தொல்லியல் குடியான அந்தண சமுதாயத்தை இழிவு செய்றீங்க. இதுலயும் கூட அந்தண சமுதாயத்தினால கிடைக்கல, அந்த பெண்ணை மாணவின்னு வச்சதுனால இது போக்சோல வரும்னு சொல்லி வெற்றி பெற்றிருக்கு. இது மிகச்சிறந்த விஷயம். இது தொடரணும். இது போன்ற விஷயங்கள் மீண்டும் வரக்கூடாது. ஏன்னா ஈவே ராமசாமி சாமிய நான் அந்த ராமசாமி இல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவன்னு சொல்லிட்டு நம்ம சந்தானம் ஒரு படத்துல வச்ச உடனே எல்லாரும் கொழுத்தி இருந்தாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் மூஞ்சியில இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் பிரயோஜனமே படல. ஒரு மர பொம்மை மாறிப்பட்ட மனிதன் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், கடவுளை வணங்காதவன் திருவள்ளுவர் சொல்கிறார். கோழியில் பொறியில் பயம் இல்லவே, பொறினா ஐம்பொறிகள், பயமில்லவேன்னா பயனற்றவை, என் குணத்தான் தாளை வணங்கா தலை, எண்ணற்ற குணங்களை உடைய கடவுளை தன் தலையால் வணங்காதவன் தலையில் உள்ள ஐம்பொறிகளால் பயனில்லை, அவன் மர பொம்மை அப்படிங்கிற திருவள்ளுவர். இதுதான் தமிழர் மரபு. ஆனா அந்நிய மதத்துக்கு போயிட்டு வேண்டுமென்றே தமிழர் மெய்யியல் இந்து சமயத்தை இழிவுபண்றாங்க. எனவே இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதை இனிமே அடுத்த படங்கள்லையும் பார்க்கணும். அதே நேரத்துல என்னை பொறுத்தவரை கருத்து சுதந்திரம் வேணும். கதையோடு ஒட்டி உண்மை சம்பவத்தை சொன்னா வைக்கணும். இவைகள் கருத்து திணிப்புகள் நிச்சயமா. அதுவும் குழந்தைங்களை பண்ற மாதிரி பண்ணதுனால இந்த எளிதாக தீர்ப்பும் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள்.